ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார், ஒரு பிள்ளையை கொடுப்பார். கொடுத்தாரா இல்லையா? ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், ஒரு பிள்ளையை கொடுப்பார். ஆனால் அந்த பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்பதாக அவர் இன்னொரு பிள்ளையை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆகாரை விட்டு அவளை புறப்பட்டு அனுப்பிவிடும் சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆனால் ஏன் ஆகாரை திருமணம் ஆகிறதுக்கு முன்பதாக ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல பேசல, அவளை திருமணம் பண்ணாதுன்னு? ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையா? இல்லையா? அதே போலதான் யாக்கோபு ஏசாவை ஆண்டவர் வெறுக்கிறார், யாக்கோபு ஆண்டவர் நேசிக்கிறார். ஆனாலும் எத்தனா இருந்தான், தகப்பனை ஏமாற்றினான், எல்லா காரியங்களும் ஏமாற்றினான். ஏன் ஆண்டவரை கேள்வி கேட்க முடியுமா? இவனை வெறுக்கிறதுக்கும் அவனை நேசிக்கிறதுக்கும் கேள்வி கேட்க முடியுமா? ஆண்டவரிடத்துல இவன் தானே, இவனுடைய காரியங்கள் வெறும் ஒரு சில காரியங்கள் தான் இவனிடத்துல வெறுக்க முடியாது. ஆனா யாக்கோபு பார்த்தீங்கன்னா எல்லா காரியங்களும் அவன் ஆரம்பித்தது முதல் முடிவு பண்ணி கடைசி வரைக்கும் ஏமாற்றிதானாவே தான் வந்தான். ஆனால் தேவன் அவன் மேல் வைத்த பிரியத்தை கர்த்தர் நிறைவேற்றினான். அவனை எப்படி மாற்றணுமோ அப்படி மாற்றி, எத்தனாய் இருந்தவனை இஸ்ரவேலாய் மாற்றி தேவன் ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார், உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் தகுதி நிமித்தமாய், என் தகுதி நிமித்தமாய் அல்ல, உன் மீது வைத்திருக்கிற திட்டத்தின் நிமித்தமாய், நோக்கத்தின் நிமித்தமாய், அன்பு நிமித்தமாய், இரக்கத்தின் நிமித்தமாய் கர்த்தர் உன்னை மென்மேலுமாய் ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நாங்கள் விசுவாசிக்கும் போது தேவன் என் மீது எவ்வளவாய் அன்பு கொண்டிருக்கிறார் என்கிற அந்த அன்பை உணர்ந்து கொள்ளும் பொழுது இந்த உலகத்தில் எத்தனை பாடுகள் நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் அவைகளிலிருந்து விட்டு தேவனுடைய சமூகத்துல அந்த பாதத்துல நீயும் நானும் அமர்ந்து இருக்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் இந்த காலை வேளையில நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அதான் பவுல் சொல்றாரு, ரோமர்கள் 8ஆம் அதிகாரம் 36 39 வரை வாசிப்போம். ரோமர் 8:36. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவர்கள் எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும், தேவதூதர்கள் ஆனாலும், அதிகாரங்கள் ஆனாலும், வல்லமைகள் ஆனாலும், நிகழ்காரியங்கள் ஆனாலும், வரும் காரியங்களானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், வேற எந்த சிகிச்சையானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க கூடாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. 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 பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கத்தக்கவன் யார்? எது அந்த அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியும்? அது உயர்வானாலும் தாழ்வானாலும் மரணமானாலும் என்ன காரியமானாலும் அந்த தேவன் என் மேல் வைச்சிருக்கிற அன்பை விட்டு என்னை ஒரு காலம் பிரிக்க முடியாது. ஆழமாய் ஆண்டவருடைய வசனத்தை ஆழமாய் உணர்ந்த ஒரு மனுஷன் சொல்லுகிறாரு, என்ன காரியமானாலும், அது நிகழ்காரியமானாலும் வருங்காரியமானாலும் என்ன காரியமானாலும் அந்த தேவனுடைய அன்பை விட்டு என்ன பண்ண முடியாது, ஒரு காலமும் பிரிக்க முடியாது. என்றால் அவர் உனக்காகவும் எனக்காகவும் ரத்தத்தை சிந்தி மீட்கப்பட்ட ஜனம் நீயும் நானும். அந்த அன்பு அவர் நமக்காக தன் ஜீவனையே கொடுக்கத்தக்கதான அன்பை உனக்காகவும் எனக்காகவும் அவர் செய்திருக்கிறார். அதனால மனுஷன் உன்னை விட்டு கொடுக்கலாம், எந்த காரியம் உன்னை விட்டு கொடுக்கலாம், உன்னை எதற்காகவும் விட்டு கொடுக்காத ஒரே தேவன் நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன். அந்த தேவன் சொல்ற, அந்த தேவன் என் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பை நான் உணரும் பொழுதுதான் நான் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் அதற்காகத்தான் வந்து காரியங்கள் என்ன பண்ணார், உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. தாவீது மேல் ஆண்டவர் ஒரு பெரிய கிருபையை வைத்திருந்தார், பெரிய அன்பு வைத்திருந்தார். அவன் இருதயத்துக்கு ஏற்றவன். என்ன காரியங்கள் அவனுக்கு விரோதமாக எதிராக எழுப்பின எல்லா பொழுதிலும் கர்த்தர் தாவீதை விடவே இல்லை. ஹல்லேலூயா. தாவீதும் கர்த்தரை விடவே இல்லை. அவன் பாவத்தில் விழுந்த பொழுது ஆண்டவர் விடல, ஆண்டவரை பெருக பற்றி கொண்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு எந்த காரியங்கள் நீங்களும் நானும் ஒருவேளை விழுந்து போயிருக்கிறோம், கடந்த ஒரு வருஷத்துல ஆண்டவருடைய சமூகத்துல நாம் வந்திருக்கிற காரியங்கள் நமக்கு தெரியும். தேவனுக்கும் நமக்கும் இருக்கிறதான உறவு, தேவன் மீது நாம் வைத்திருக்கிற அன்பு, அந்த அன்பு தேவன் நம்ம எவ்வளவா இந்த நாட்கள் கடைசி வரை கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். அவனுக்கு விரோதமா எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ செயல்கள் இந்த வருஷத்துல நாம் செய்து கொள்கிறோம். கர்த்தர் இந்த முடிவில, இந்த நாளில அவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து நான் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று நம் மீது வைத்திருக்கிற அன்பை அவர் நிறைவேற்றி வைத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம்.
நினைச்சு பாருங்க, எத்தனையோ பேர் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க, உபவாசிக்கிறாங்க, எத்தனையோ பேர். ஆனால் இந்த நாளில இந்த சபையில எத்தனை பேர் உபவாசம் ஜெபிக்கிற ஆட்கள் உண்டு, எத்தனை பேர் சபைக்காக ஜெபிக்கிற ஆட்கள் உண்டு. ஆனால் இந்த நாள் காலை வேளையில அவரை ஆராதிக்கும்படி, இந்த முடிவு நாளில், இந்த கடைசி நாள் ஓய்வு ஆராதனையில அவரை ஆராதிக்கும்படி முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள் நீயும் நானும். அல்லேலூயா. உன் மீது கர்த்தர் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாய் இந்த காலை வேளையில கொண்டு வந்து அவரை என் நாவினாலே நான் துதிக்கும்படி, புது பாடலை பாடும்படி கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்து என்னை வைத்திருக்கிறார்னா அது அவரை மேல் வைத்திருக்கிற அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசித்தோம்னா அநேக காரியங்களை நாம் வாசிக்க முடியும், தேவன் வைத்திருக்கிற அன்பை. அதே மாதிரி லூக்கா 15ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்து வாசித்தோம்னா, லூக்கா 15:11-32 வரைக்கும் வாசிப்போம். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களின் இளையவன் தகப்பன் நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடியே அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளையவன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்திற்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலேயே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் திங்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியாய் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கும் போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். ஹல்லேலூயா. இந்த கதை எல்லாருக்கும் தெரியலையா? எல்லாருக்கும் இந்த கதை தெரியும். 2 குமாரர்கள் இருந்தார். ஒருவன் சொல்லுங்க, ஒருவன் எப்படிப்பட்டவன்? சொல்லுங்கய்யா, ஒருவன் எப்படிப்பட்டவன்? எப்படி? சத்தமா சொல்லுங்க. கெட்ட குமாரன் இல்லையா? உலகமும் எல்லாரும் அவனுக்கு வச்சிருக்கிற பேரு கெட்ட குமாரன். ஆனால் தகப்பன் அவனுக்கு வைத்த பெயர் இளைய குமாரன், என்னுடைய குமாரன், என்னுடைய குமாரன். ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வைத்திருக்கிற பெயர் அவருடைய குமாரன் இல்லையா? இந்த இடத்துல வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது பார்த்தா அநேக காரியங்கள் அவன் தகப்பனுக்கு விரோதமாய் செய்திருக்கிற அநேக காரியங்கள். அவனுக்கு பேரே கெட்ட குமாரன், கெட்ட குமாரன், கெட்ட குமாரன். எந்த இடத்துல நாங்கள் இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது யாரை கேட்டாலும் சொல்லுகிறது, அவன் கெட்ட குமாரன், அவன் கெட்ட குமாரன். இதுதான் உலகம் அவனுக்கு கொடுத்த பேர். ஆனால் தகப்பன் அவனுக்கு வைத்ததோ அவனுடைய குமாரன். ஹல்லேலூயா. என்னைக்கும் அந்த பெயர் மாறாது. நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் போனாலும் அந்த தகப்பனுக்கு நீயும் நானும் பிள்ளை என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் மேல் நம்மேல் அவர் வைத்த அன்பு அப்படிப்பட்டது. இங்கே அப்படிதான் பாருங்க, இந்த குமாரன் பாருங்க, எல்லா காரியங்கள்ல தகப்பனிடத்துல போயிட்டு தன்னுடைய சொத்தை என்ன பண்றான், பிரிச்சு கேட்கிறான். எனக்கு வர வேண்டிய பங்கை எனக்கு கொடு. பழைய ஏற்பாட்டு காலத்துல இப்படிப்பட்ட கேள்வியை ஒரு மகன் போய் தகப்பனிடத்துல கேட்பானா, தகப்பனுக்கு விரோதமா எந்த காரியத்தை ஒரு மகன் செய்வானா, அவன் கல்லெறிந்து கொல்லப்படுவதற்கு பாத்திரவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
தாய் தகப்பனை கனம் பண்ணாத பிள்ளை கல்லெறிந்து கொல்லப்படுகிறதற்கு பாத்திரவான். உதாரணத்துக்கு வசனத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா உபாகமத்தை எடுத்து வாசிங்க. உபாகமம் 21:18-23. உபாகமம் 18, உபாகமம் 21:18-23. தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லை கேளாமலும் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமலும் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால் அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை பிடித்து அவன் இருக்கும் பட்டணத்தின் மூப்பரிடத்திற்கும் அவனுக்கு வாசலுக்கும் அவனை கொண்டு போய், எங்கள் மகனாகியவன் அடங்காத சுஷ்டனாய் இருக்கிறான், எங்கள் சொல்லை கேளான், பெருந்தீனி காரணம் குடிகாரணமாய் இருக்கிறான் என்று பட்டணத்தில் மூப்பரோடே சொல்லுவார்களாக. அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனிதர் எல்லாரும் அவன் மேல் கல்லறிய கடவர்கள். பாத்தீங்களா, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு பிள்ளை தன் தகப்பனுக்கு கீழ்ப்படியாம தன் சொல்லை கேளாதபடி இருந்தா அந்த பிள்ளை எதற்கு பாத்திரனா இருக்கிறான்? கல்லெறிந்து கொல்லப்படுகிறதற்கு பாத்திரவான். அதே சூழ்நிலை தான் இங்க இந்த மகனுக்கு கல்லெறிந்து கொல்லப்படுகிறதற்கு ஒரு பாத்திரவானா இருக்கிறான். நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளை மீறி அவன் எதிராய் துணிந்து போய் தகப்பனிடத்துல கேட்கிற அவனை தகப்பன் நினைத்திருந்தால் கல்லெறிந்து கொன்று போட்டு இருக்க முடியும். ஹல்லேலூயா. ஆனால் அவன் தகப்பன் அவன் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாய் இரக்கத்தின் நிமித்தமாய் அவனுடைய ஆஸ்தியை அவர் பங்கிட்டுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவர் அப்படியாய் நம்மும் அதுக்குரிய எல்லா தகுதிகள் எல்லா காரியம் ஆண்டவருக்கு விரோதமாய் நாம் செய்து கொண்டிருக்கிற எல்லா காரியத்துக்கும் நம்மும் அந்த பாத்திரத்துக்கு நேராக இருக்கக்கூடியவர்கள் தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற அந்த கிருபையும் அந்த இரக்கமும் இம்மட்டும் நம்மளை தாங்கி வருகிறது. ஹல்லேலூயா. அந்த இளைய குமாரனுக்கு அவன் பங்கிட்டு கொடுத்தது போல நமக்கும் தேவன் அநேக காரியங்களை பங்கிட்டு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் அவர் அநேக காரியங்களை பங்கிட்டு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னென்ன காரியம்? தேவனிடத்துல இருக்கிற நன்மையான அநேக விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் பங்கிட்டு கொடுத்திருக்கிறார். நீங்கள் அநேகருக்கு அன்பாய் இருக்கும்படி, அவருக்காய் கொடுக்கும்படி, அநேகரை தாங்கும்படி, அநேகருக்காக ஜெபிக்கும்படி, அநேகருடைய வாழ்க்கைகளில நீங்கள் சாட்சியா இருக்கும்படி ஆண்டவர் பல விஷயங்கள், பல நன்மையான விஷயங்கள். எப்படி இந்த குமாரனுக்கு அந்த தகப்பன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தார், நம் தகப்பன் பரம தகப்பனும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லா காரியங்களும் ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாரு? பங்கிட்டு கொடுத்திருக்கிறார். இந்த ஒரு வருஷ காலம் அதை நாம் எப்படியாய் பயன்படுத்தினோம்? அவன் போய் எல்லாவற்றையும் என்ன பண்ண? ஆஸ்தியை வேசிகளிடத்துல துன்மார்க்கமாய் சகல காரியங்கள் அவன் என்ன பண்ணான்? செலவழித்து போட்டான். இன்னைக்கு நம்ம இடத்துல கொடுக்கப்பட்ட குணநலங்கள், நம்ம இடத்துல கொடுக்கப்பட்ட காரியம் இன்னைக்கு நீ நான் எப்படியாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? ஹல்லேலூயா. அன்பின் ஆவி ஆண்டவரிடத்துல கொடுத்திருக்கும் போது இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட காரியங்கள் இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம்? இந்த கடைசி நாட்கள்ல பாருங்க, நாம் இன்னைக்கு எந்த சூழ்நிலையில இன்னைக்கு ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த கெட்ட குமாரன் அநேக காரியங்கள், அந்த தகப்பனுடைய எல்லா காரியமும் தகப்பன் அவனை என்ன பண்ண நிர்மூலமாக்குறதுக்குரிய எல்லா காரியமும் உண்டு. ஆனால் தகப்பன் அதை செய்யல. அவர் அந்த குமாரன் மீது அன்பா இருக்கிறபடினா அங்கே அவன் என்ன பண்ணார்? எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டார். அது தவறுன்னு தெரியும், அவருடைய காரியங்கள் தெரியும். ரெண்டு பேருக்கும் பிரிச்சு கொடுத்தார். மூத்தவனுக்கும் பிரிச்சு கொடுத்தார், இளையவனுக்கும் பிரிச்சு கொடுத்தார். இவன் வெளியே போனான். வெளியே போய் சகல காரியங்கள் என்ன பண்ணான்? எல்லாத்தையும் சீரழிச்சு போட்டான். அப்புறமா அவனுக்கு ஒரு யோசனை வருது, என் தகப்பன் இடத்துல நான் திரும்பி போவேன். என்ன பண்ணிட்டேன்? நான் அறியாதபடிக்கு எல்லா காரியத்தையும் நான் என்ன பண்ண செலவழிச்சுட்டேன். எல்லாவற்றிலும் துன்மார்க்கமா நான் பண்ணிட்டேன். எனக்கு சாப்பிட கூட ஒன்றும் இல்லாத இருக்குது. தகப்பனுடைய வீட்டில் அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு அப்படின்னு எழுந்து மீண்டும் தகப்பன் இடத்துல வருகிறான். அவன் தகப்பன் இடத்துல வரும் பொழுது 12ஆம் வசனத்தை வாசிப்போம். 22ஆம் வசனம். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உடைய குமாரன் என்று சொல்லப்படுகிறதற்கு நான் பாத்திரன் இல்லை என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து அவனுக்கு கொடுத்துங்கள். இன்னும் உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் இவன் கால்களுக்கு பாதரட்சிகளையும்
போடுங்கள் என்றார். ஹல்லேலூயா. அங்க பாருங்க, அவன் தகப்பனிடத்துல வந்து தன் செய்த காரியங்களை அவர் அறிவித்த பொழுது தகப்பனோ ஒரு வார்த்தையும் சொல்லாதபடி தன் ஊழியக்காரனை பார்த்து சொல்றாரு, அந்த ஊழியக்காரனை அவனுக்கு வஸ்திரத்தை கொண்டு வந்து போடு, அவனுக்கு மோதிரத்தை கொண்டு வந்து போடு, அவனுக்கு பாதரட்சியை கொண்டு வந்து போடு. பாவம் செய்துவிட்டு நொந்து போய் எல்லா காரியங்கள் எல்லா மனிதனாலும் ஒதுக்கப்பட்டு நிர்மூலமாய் ஒன்றுமே முடியாதபடி எல்லாமே முடிஞ்சது என்று அவனுடைய வாழ்க்கையில இனி எதற்கும் அவன் எழுப்ப முடியாது இருக்கிற ஒரு சூழ்நிலையில கிடக்கிற ஒரு மனிதன் அப்பா கிட்ட வந்து கேட்கிறான், ஆனா இந்த பணத்துக்கு விரோதமா நான் பாவம் செய்துட்டேன், உங்களுடைய வேலைக்காரனா என்ன நீங்க என்ன பண்ணுங்க பார்த்துக்குங்கன்னு சொல்லும் பொழுது அந்த தகப்பன் மறுமொழியாய் அவனுக்கு ஒன்றுமே சொல்லாதபடிக்கு அவன் ஊழியக்காரனுக்கு சொல்வார், அவனுக்கு முதலாவது மேல் வஸ்திரத்தை கொண்டு வந்து போடு, அவனுக்கு மோதிரத்தை போடுங்கள், பாதரட்சியை போடுங்கள். தகப்பனுடைய அன்பை பாருங்க. ஒருவேளை அந்த மகனை பார்த்து நீ ஏன் இப்படி பண்ணிருந்தன்னு கேட்டிருந்தாலும் அவன் நொந்து போயிருக்கிற மனம் இன்னுமாய் நொந்து போகும் என்று தகப்பன் அறிந்ததினால் அவன் மனம் திரும்பி என்னுடைய சமூகத்திலே வந்திருக்கிற பிரகாரமாய் அவன் எதையெல்லாம் இழந்து போனானோ, அவன் எதையெல்லாம் நொந்து போய் எல்லா காரியங்கள்ல அவன் விழுந்து போனானோ மீண்டுமாய் அவனை தூக்கி எடுத்து நிறுத்துகிற அந்த தகப்பனுடைய அந்த அன்பு அந்த பிள்ளையின் மீது இருந்தது. ஹல்லேலூயா. அதே காரியம் தான் இன்னைக்கு உண்மையிலும் என் கர்த்தர் வைத்திருக்கிறார். உன்னை குற்றப்படுத்துகிற தேவன் அல்ல அவர், உன்னை நொறுக்க சித்தமாக்குற தேவன் அல்ல. உன்னை எவ்வளவு நெருக்கப்பட்டு நொறுங்கி போய் ஒடுங்கி போய் நீ விழுந்து போன போது மனுஷன் சொல்லுவாங்க, இதை பண்ணாம இருந்திருக்கலாம்ல, இதை செய்யாம இருந்திருக்கலாம்ல, நீ எவ்வளவு பைபிள் வாசிக்கிற, நீ எவ்வளவு பண்ற, எவ்வளவு காரியங்கள் உனக்கு தெரியுதானே, நீ விழுந்து போனதான உன்னை குறித்து அநேக ஜனங்கள் சொல்லாத. என் தகப்பன் அப்படிப்பட்டவன் அல்ல. உன்னை அரவணைத்து உன்னை தன் மார்பிலே சாய்த்து கொண்டு நீ எங்கே விழுந்தாயோ அங்கே உன்னை தூக்கி நிறுத்த அவர் உண்மையுள்ளவர். அவருடைய இருதயத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிற தேவன். உன்னை குற்றப்படுத்தவோ குறைபடுவோ என் தேவன் அல்ல, உன் மீது அன்பாகவே இருக்கிற அந்த தேவன். நீ எவ்வளவு பாடுகளுக்கு நீ உண்மையான சேர்ச்சிக்குள் வந்து உன்னை தூக்கி எடுத்தவர் அவருக்கு தான் தெரியும். நீ எவ்வளவு வெளியேற பெற்றவன் இந்த உலகத்துக்கும் இந்த ஜனத்துக்கும் ஒருவருக்கும் தெரியாது. உனக்காக தன் சொந்த ரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டெடுத்த தேவனுக்கு தான் தெரியும் நீ எவ்வளவு வெளியேற பெற்றவன் என்று. தனித்தனி நபராய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவரும் நம் மீது அன்பு கொண்டிருக்கிறவரும் உன் இருதயத்தின் பாரங்களை அறிந்திருக்கிற தேவன். சில காரியங்களை நாம் விழுந்து போயிருக்கிற ஒருவேளை ஆண்டவர் இந்த வருஷம் முழுவதுமா எந்த விதத்திலையும் உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் மறந்ததில்லை. ஹல்லேலூயா. உங்களுடைய சம்பள கருவுகள் அநேக காரியங்கள் இருந்தாலும் எவ்வளவோ சம்பளத்தை கொடுத்து ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனா நாம் அதுல தசமபாகம் போட்டிருக்கிறோமா, காணிக்கைகளை போட்டிருக்கிறோமா, மாதம் மாதம் ஆண்டவருக்காக வாரம் ஆண்டவருக்காக காணிக்கை செலுத்தாத பொழுதிலும் என்னுடைய சம்பளத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? இல்லையா? அப்படிப்பட்ட அநேக காரியங்கள் எத்தனையோ நாள் நம்ம சபைக்கு வராத பொழுது நாம் இருந்த பொழுதுனோம் வார்த்தையை கொண்டு நாம் உருகி போன நேரத்துல ஆண்டவர் எப்படியாவது எதன் மூலமாவது மொபைல் மூலமாவது ஏதாவது மூலமா உன்னிடத்துல பேச வேண்டும் என்று விரும்பி அவர் ஒரு வார்த்தை அனுப்பி பலப்படுத்தியிருப்பார். நீ சோதனையில் நொறுங்கி போய் யாருமே இல்லாதபடிக்கு இந்த வருஷம் முழுவதுமா எத்தனையோ காரியங்கள் எத்தனையோ நபருக்கு நான் நன்மை செய்திருக்கிறேன், ஆனால் எனக்கென்று வரும் பொழுது ஒருவரும் இல்லையே என்று சொல்லி நீங்கள் கண்ணீரோடு உட்கார்ந்து இருக்கும் பொழுது என் கர்த்தர் உன்னோடு கூட இடைப்பட்டு இந்த காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிற அநேக காரியம் உண்டு. ஹல்லேலூயா. எதுக்குமே நான் பாத்திரவான் இல்லை இல்லையா? நான் உண்மையா இருக்கிறோன்றதுக்கு நான் பாத்திரவான் அல்ல. நான் நல்லா ஜெபிக்கிற, உண்மையா ஜெபிக்கிற, உபவாசமா இருக்கிற, நான் எப்படி இந்த வார்த்தை எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த வார்த்தையின்படியே ஒரு காரியமும் நான் விலகாதபடிக்கு நடந்தேன் யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா? இந்த வருஷத்துல ஒருவர் சொல்ல முடியுமா? இந்த வேத நான் எப்படி வாசிக்கிறேனோ அப்படியே என் வாழ்க்கையில நான் இருக்கிறேன். நான் எப்படி காலைல ஜெபிச்சேனோ இங்க ஆலயத்துல நான் ஜெபிச்சுட்டு போய் வெளியே இருக்கிற நான் அவ்வளவாகவே ஒவ்வொருவருக்கும் நான் பேசுறேன்னா அந்த வாரம் முழுவதுமாய் அவர்களை பற்றி பேசாத, புறம் கூறாத, அவர்களை பற்றி குறை கூறாத என் வாயிலிருந்து இருக்குமா? ஒருவர் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. யாராவது ஒருவர் முடியுமா? இல்ல. நமக்கு இன்னைக்கு பேசுறதுக்கு திராணியும் சுவாசிக்கிறதுக்கு சுவாசத்தையும் இன்னைக்கு நான் நல்லா உடை போடுறதுக்கு உடையும் கொடுத்திருக்கிறான்னா அது அவர் நம்மை வைத்திருக்கிற கிருபை. ஹல்லேலூயா. அதனால தான் பக்தன் அப்படியே பாடுகிறான், நான் இதற்காக பாத்திரன் அல்ல. யாராவது சொல்ல முடியுமா நம்ம அதற்கான பாத்திரன்னு? நம் ஜீவனோடு கூட இருக்கிறதுக்கு நான் செய்த நன்மை தான் காரணம்னு சொல்ல முடியுமா?
முடியாது. நான் பண்ணுகிற தான தர்மம் தான் என்னை மட்டும் காத்திருக்குதுன்னு சொல்ல முடியுமா? இல்லை. அவர் என் மேல் வைச்சிருக்கிற கிருபை. அல்லேலூயா. அந்த கிருபையில நான் நிலைநிற்கிறேன் நாம் நினைக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை வீணாக நான் அதிகமாக ஜபிக்கிறதுனால எனக்குள்ள பெருமைகள் வரக்கூடும். அதிகமாக நான் வேதத்தை வாசிக்கிறேன், நான் பிரசங்கிக்கிறேன், நான் நல்லா ஞானமாக பிரசங்கிக்கிறேன், இதை நான் நினைத்தாலும் எனக்கு என்ன பண்ணும்? பெருமை வரக்கூடும். இங்கிருந்து நான் பேசுகிறதும் நாங்கள் செய்கிற எல்லா செயலும் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற திட்டமும் கிருபையும். அதை எப்போ நம்முடைய வாழ்க்கையில நினைக்கிறோமோ அந்த காரியத்தில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கவும் நமக்கு மென்மேலுமான ஞானத்தை தரவும் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் தேவன் ஒவ்வொரு மனுஷனுக்கும் வைத்திருக்கிற திட்டம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட அந்த மகனை என்ன பண்ணிருக்க மாட்டாரு, சொல்லியிருக்க மாட்டாரு. ஏன் அங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், நியாயப்பிரமாணத்துல ஒரு மனுஷன் எப்படி தகப்பனுக்கு விரோதமா பேசிட்டா அவனை கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று இருக்கிற வேலைக்காரர்கள் எல்லாருக்கும் தெரியும். யாரையும் என் தேவன் பேச விடல. அந்த இடத்துல அந்த தகப்பன் பேச விடல. இவனுக்கு முதல்ல வஸ்திரத்தை எடுத்து போடு, பழைய கனத்தை அவனுக்கு கொடு, இது கெட்டு போனவனாய் வெளியே போனவன். கூடவே ஒருத்தருக்கு இருந்து அவனுக்கு ஆசையை பகிர்ந்து கொடுத்தார். கூடவே இருக்கிறவன் அவனுடைய இருதயம் எப்படி இருக்கு பாருங்க. அப்பா கூடவே இருக்கிறான். இன்னைக்கு அநேகர் அப்பா கூடவே இருக்கிறாங்க. அநேகர் நல்ல உபவாசம், நல்ல ஜெபம், நல்ல வேத வாசிப்பு, ஆனால் பேசுகிறதும் காரியம் நடப்பிக்கிறதும் எல்லாம் புறமான காரியம். தகப்பனிடத்துல வந்து கேட்கிறான், நான் இவ்வளவு நாள் அவன் கூடவே இருக்கிறேன், எனக்காக ஒரு கன்றுக்குட்டியை கூட என்ன பண்ணல, நீங்கள் அடிக்கல. இப்போ வந்தவனுக்காக நீ என்ன பண்ற, அடிக்கிற. எல்லாத்தையும் கொண்டு போய் வேசிகள் இடத்துல செலவழிச்சு வந்தவனுக்காக நீ ஒரு கன்றுக்குட்டி அடிக்கிற. அந்த பிள்ளைக்கும் தகப்பன் பேசின ஒரே வார்த்தை 30ஆம் வசனத்தை வாசிப்போம். 30 வேசிகளிடத்தில் உங்களுடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உங்களுடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொளுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றார். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்கு உள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடினாலே நாம் சந்தோஷப்பட்ட மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ஒருத்தன் தகப்பனை விட்டு தூர போனவன், இன்னொருத்தன் தகப்பனோடு கூட இருந்தவன். தூர போன திரும்பி வந்துட்டான். அதே காரியங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்காரனா, கூட இருக்கிறவனுக்கு பொறாமை, போட்டி. ஹல்லேலூயா. அதே நாள் சபைக்குள்ள நடக்கிறது. விழுந்து போற ஒருவன் எழுப்பி ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து அவனை தேவன் பயன்படுத்தும் பொழுது கூடவே இருக்கிறவனுக்கு என்ன இருக்காது, போட்டியும் பொறாமையும். இன்னைக்கு சபை வளராததற்கு காரணம் இதுதான். இன்னைக்கு சபை அநேக காரியங்கள்ல வளர முடியாதபடி, அநேக ஆத்துமாக்களை சம்பாதிக்க முடியாதபடி இருக்கிற காரணம் என்ன? போட்டியும் பொறாமையும். அல்லேலூயா. கூடவே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் தனக்குள்ளே வஞ்சத்தை வைத்துக் கொண்டு இருக்கிற ஒரு மகன் அங்கே தகப்பனோடு இருக்கிறான். அவனையும் தகப்பன் என்ன பண்ணல, கடிந்து கொள்ளவில்லை. அவனிடத்திலும் தகப்பன் அன்பாகவே இருந்தார். அதான் உண்மையான தகப்பன். விழுந்து போனவனிடத்திலும் கூடவே இருந்து மதிக்காதவனிடத்திலையும் என் தேவன் ஒருவரே எப்படி அன்பாகவே இருக்கிறாரோ அப்படியே நிலைப்பாட்டு பட்சபாதம் பார்க்காதவராய் அன்பாகவே இருந்து அவனுக்கு சொல்றாரு, மகனே, நீ என் கூடவே இருக்கிற, என்னுடையதெல்லாம் உன்னுடையது. இவன் விழுந்து போயிட்டான். விழுந்து போனவன் திரும்பி வந்தான். அதனாலே நாம் என்ன பண்ணணும்? சந்தோஷப்படணுமே தவிர கோபப்படக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, போட்டியிடக்கூடாது. நாம் சந்தோஷப்பட வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு நல்ல தகப்பன். இந்த கால வேளையில நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை தான், அப்படிப்பட்ட இரக்கத்தை தான் நம் மீதும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த வருஷத்தின் துவக்கத்தில் எவ்வளவோ காரியங்களை நாம் தீர்மானித்திருக்கிறோம். எவ்வளவோ விஷயங்கள் ஆண்டவருடைய சமூகத்துல நாம் ஆண்டவருக்காக எதையோ செய்யணும்னு சொல்லி ஆரம்ப காலத்தில் நாம் தீர்மானித்திருப்போம். ஆனால் இடைப்பட்ட அந்த காலங்கள் அநேக சூழ்நிலை உண்டு. நம்முடைய பாதைகளை வேறு விதமாய் சிதைத்த காரியங்கள் உண்டு. நம்முடைய வழிகளை வேறு விதமாய் சிதைத்த காரியங்கள் உண்டு. ஆதியில கொண்ட அந்த அன்பை நாம் விட்ட காரியங்கள் அநேகம் உண்டு. ஆனாலும் மனிதர்களாக நாம் அந்த அன்பை விட்டு பொழுதினோம். நம்மை வெறுக்காதவரும் நம்மை விட்டு விலகாதவரும் அதே தேவன் அதே அன்போடு கூட இந்த வருஷத்தின் கடைசியில நம்ம மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்க எந்தெந்த தீர்மானத்துல கடந்த வருஷத்துல நான் விட்டு விலகினேன்னு சொல்லி நீங்க நினைத்திருப்பீங்களா? ஒரு 2 நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே, நீர் என் மேல் வைத்த அன்பு மாறலையே, என் தகப்பனே, நீர் என் மேல் வைத்த கிருபை மாறலையே,
நான் மாறி போன நாட்கள் உண்டு, நான் ஜெபிக்காத நாட்கள் உண்டு, நான் நேசிக்காத நாட்கள் உண்டு. என் தகப்பனே, இந்த காலை வேளையில நீர் அதே அன்போடு கூட இருக்கிறீரே. அந்த அன்பிலே நான் நிலை கொண்டு நிற்க ஆண்டவரே, ஒருவேளை நான் தவறி போன காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு அந்த இளைய குமாரனை போல மீண்டும் சமூகத்துல வந்து, அப்பா நான் உடைய பாதமடியில வந்திருக்கிறேன் அப்படி சொல்றவங்க கொஞ்ச நேரம் கண்களை மூடி, இதோ 2 நிமிடம் தான் இந்த கடைசி நாள் ஆராதனையில வந்திருக்கிறேன்.